ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க சைட்லேருந்து ஒரு விஷயமே வர மாட்டேங்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துருச்சு விஜய் நம்ம சுவாமி சைட்லேருந்து. செம்ம போஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து அது எடுத்தது யார் அப்படின்னா, அவங்களுக்கு வழக்கமாக எடுப்பாங்க இல்லையா, ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் எடுத்திருக்காங்க. அப்பப்பப்பப்பா பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக விஜயோட ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமே அதுலேருந்து நம்ம ஒவ்வொன்று எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபோட்டோ பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ இதாக இருக்குது, பாதி தான் இருக்குது. ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. அது அப்படி போயிட்டுருக்கிற டைமில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வைசாலியும் நம்ம காவேரியும் லட்சுமி பிரியா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேக்கரியில் போய் ஒரு சாப்பிட்ருக்காங்க. என்ன சாப்பிட்ருக்காங்கன்னா, கேக்கு சாப்பிட்ருக்காங்க. அவங்க ஆல்ரெடி சீரியலில் வந்து ஒரே ஒன்றா நடிக்கிறாங்க. இப்போ வந்து வைசாலி வந்து மகாநதியில் இருக்கிறாங்க அப்படின்னா, வெண்ணிலா கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸு போல். அந்தளவுக்கு தான் இவங்க வந்து நல்லா பழகிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயாவது வெளியில் போகிறப்ப 2 பேருமே ஒன்றா போகிறது அந்த மாதிரி இருக்கிறப்ப சூப்பராக இருக்குது. இவங்களோட பாண்டிங் நல்லா இருக்குது. அவங்க 2 பேருமே ஹோட்டலில் போய் ஏதோ சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட் போட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. சீரியலில் அவங்க கதாபாத்திரமாக எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் ரியல் லைஃப்பில் செம்மையாக நடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கு. அதனால் வந்து அவங்க லைக் பண்ணுறேன் நான். வைசாலியும் சரி, காவேரியும் சரி செம்மையாக வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கோவிலுக்கு கூட ஒரு தடவை போயிருந்தாங்க இல்லையா, போயிட்டு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வந்து சீரியலில் வந்திருந்தாலுமே அவ்வளோ அட்டாச்ட் ஆகிட்டாங்க. 2 பேருமே அவ்வளோ பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறதான். 2 பேர் மனநிலையும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சூப்பருங்க, செம்மங்க, நல்லா கலக்குறீங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும். நம்ம சைட்லேருந்து அவ்வளோ நல்லா வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சுவாமியோட ஃபோட்டோ ஷூட் பண்ணார் இல்லையா, அவர் பேர் வந்து விஜய் நினைக்கிறேன். விஜயோ ஏதோ சுவாமி அந்த மாதிரி போட்டதில் அவர் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. விஜய் சுவாமி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து சூப்பருங்க. அவங்க ஃபோட்டோ நிஜமாகவே சுவாமியோட ஃபோட்டோ ஷூட்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருக்குங்க. அப்படின்னு இவராக வந்து பயங்கரமாக வந்து கலக்கிறாரு அப்படிங்கிறது தான். க்ளீன் சேவில் வந்து அழகாக வந்து சூப்பராக இருக்கார். அது வந்து சீரியலில் வருமா அப்படின்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃபோட்டோவில் பயங்கரமாக இருக்கார், சூப்பராக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். அவ்வளோ அழகுங்க விஜய், அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கார் அப்படிங்கிறதான். ஆனால் இந்த ஃபோட்டோ ஷூட்டில் ஒன்று கவனிச்சிங்களா, அவர் வந்து எந்த இடத்துல நின்றுருக்காரு அப்படின்னா, ஒரு கடை இருக்குது. கடைக்கு பக்கத்தில் நின்று கடை சற்று வந்து சாத்தியிருக்காங்க. அந்த சற்று இருக்கும் அடைச்ச இடத்துல வந்து அப்படியே ஒரு ஸ்டில்லு செம்மையாக இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சற்று பின்னாடி நின்று எடுத்தது அவ்வளோ அழகாக இருக்குது. ரியலாக வந்து செம்மையாக எடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்